எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 53 எம்இ ஆர்ல் கோப்மேயர். அத்தியாயம் 53. உங்களையும் உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். நான் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பு ஒரு தேசிய அளவிலான விளம்பர நிறுவனத்திற்கும் நாடு தழுவிய மக்கள் தொடர்பு நிறுவனத்திற்கும் தலைவராக பணியாற்றியவன் என்ற முறையில் பொதுமக்களுக்கு பொதுவாகத் தெரியாத ஒரு பிம்பத்தை உருவாக்கும் இமேஜ் பில்டிங் உத்தியை உங்கள் பரிசீலனைக்கும் சாத்தியமான பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதன் பெயர் உங்களையும் சேர்த்துக் கொள்வது. இது பிற தலைவர்களுடன் இணைந்து உங்களையோ உங்கள் நிறுவனத்தையோ அல்லது உங்கள் குழுவையோ நாம் எனும் மனப்பான்மையுடன் முன்னிறுத்துவதைச் சார்ந்ததாகும். நிச்சயமாக உங்களையும் அதில் இணைத்துக் கொள்ளும் எனும் இந்த பிம்பத்தை உருவாக்கும் உத்தியை பயன்படுத்த வேண்டுமாயின் நீங்கள் உண்மையில் ஓரளவேனும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்க வேண்டும், அல்லது ஒரு தலைவராக கருதப்படுவதற்கு தகுதியுடையவராக இருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் உங்கள் நம்பகத்தன்மையையே சிதைத்துக் கொள்வீர்கள், அல்லது கேலிக்குரியவராக கூட தோற்றமளிப்பீர்கள். ஆனால் தாங்கள் தகுதியுடனே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குழுவை குறிப்பிடும்போது அவர்கள் எப்போதும் தங்களையும் அக்குழுவில் உள்ளடக்கிக் கொண்டு, அதாவது நாங்கள் என்று குறிப்பிட்டு பேசினால் அத்தகைய குழுவால் உள்ளடக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பல தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் குழுக்கள் இருக்கின்றன. மிகவும் பயன்மிக்க இந்த உத்திக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். வணிக நிறுவனங்களிலிருந்து தொடங்கி எங்கள் விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு பணிகளில் பல்வேறு வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு இருந்தனர். அவர்கள் தொடக்கத்தில் தங்கள் துறை சார்ந்த துறைகளில் முன்னணியில் இருப்பவர்களாக கருதப்படவில்லை. எனவே தங்கள் விளம்பரங்கள், வெளியுலக பிரச்சாரங்கள், அறிக்கைகள் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றின் வாயிலாக அளவு ரீதியாக இல்லாவிட்டாலும் தரம் அல்லது வேறேதேனும் ஒரு தலைமைத்துவ பிம்பத்தின் அடிப்படையில் தாங்கள் மிக உயர்ந்த நிலையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரையிலும் தங்களை அதற்கு அடுத்தபடியாக உள்ள உயர்நிலை தகுதி பிரிவிற்குள் அவர்களே இணைத்துக் கொண்டனர். உங்களை நீங்களே ஒரு அங்கமாக இணைத்துக் கொள்ள இப்பயன்படுத்தக்கூடிய பல உத்திகளில் ஒன்று, நன்கு அறியப்பட்ட மற்றும் அனைவராலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களுடன் பொதுமக்களின் மனதில் உங்களையும் தொடர்புபடுத்திக் கொள்ளும் வகையில் நாம் வி எனும் சொல்லை பயன்படுத்துவதாகும். அடிக்கடி இவ்வாறு வலியுறுத்தி கூறுங்கள். இத்துறையின் தலைவர்களில் ஒருவராக காண பொறுப்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது இத்துறையின் ஒரு தலைவராக எட்டப்பட்டுள்ள சாதனங்களை குறித்து நாம் பெருமை கொள்கிறோம் அல்லது நாம் தொடர்ந்து செய்யாவிடில் தரமான கைவினைத்திறனில் நாம் வகிக்கும் தலைமைத்துவ நிலையை தக்கவைத்துக் கொள்ள இயலாது என்பதை நாம் அறிவோம். உங்களையும் உள்ளடக்கிக் கொள்ளும் இன்க்ளூட் யோர்செல்ஃப் இன் எனும் நுட்பத்தை பயன்படுத்தும்போது நாம் வி என்ற சொல்லுக்கு நீங்கள் அளிக்கும் பொருள் மிகவும் முக்கியமானது. உதாரணமாக, இனச் சமத்துவத்தை வலியுறுத்தும்போது நீக்ரோ மக்கள் நாம் என்று குறிப்பிடுவதன் மூலம் நாம் நீக்ரோக்கள் என்ற குறுகிய பொருளை மட்டுமே உணர்த்தினால் ஒருங்கிணைந்த சமத்துவத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பை அவர்கள் இழக்கிறார்கள். மாறாக, இனச் சமத்துவத்தை வலியுறுத்தும்போது அவர்கள் நாம் குடிமக்கள், நாம் பெற்றோர்கள், நாம் வரி செலுத்துவோர், நாம் பல்கலைக்கழக பட்டதாரிகள், நாம் அமெரிக்கர்கள் என்ற பரந்த கண்ணோட்டத்தில் பேசியிருக்க வேண்டும். தாங்கள் நிச்சயமாக அங்கம் வகிக்கும் ஒருங்கிணைந்த குழுக்களுக்குள் தங்களையும் உள்ளடக்கிக் கொள்வதன் மூலம் அவர்கள் தங்கள் வேறுபாடுகளை வலியுறுத்துவதை நிறுத்திவிட்டு தங்கள் ஒற்றுமையை நிலைநிறுத்த முடியும். ஒற்றுமையே ஏற்புடைமைக்கான பாதையாகும். அது உங்களையும் அந்த சமூகத்திற்குள் உள்ளடக்கிக் கொள்கிறது. ஆகவே இதற்கான உத்தி என்னவென்றால், நீங்கள் எந்த குழுவுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த குழுவுடன் உள்ள ஒற்றுமைகளைக் கண்டறிந்து பின்னர் அக்குழுவின் ஒரு பகுதியாக உங்களை விவரிக்கும்போது அனைவரையும் உள்ளடக்கிய நாம் வி எனும் சொல்லை பயன்படுத்துவதாகும். மற்றவர்கள் உங்களை எப்படி காண்கிறார்கள், அதாவது அவர்கள் மனதில் உங்களை பற்றி இருக்கும் பிம்பம் என்பது பெருமளவில் உங்கள் சொந்த கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அந்த பிம்பத்தை உருவாக்குவது
இமேஜ் பில்டிங் என்பது அதற்கு தேவைப்படும் சிந்தனை, திட்டமிடல் மற்றும் தொடர் முயற்சிகளில் செலவிடத் தகுந்த ஒரு செயலாகும். மற்றவர்கள் உங்களை மதிப்பதும் உங்களுக்கு பதிலளிப்பதும் அவர்கள் மனதில் உங்களைப் பற்றி நீங்களே உருவாக்கியுள்ள பிம்பத்திற்கு நேரடி விகிதத்தில் அமையும். ஆகையால் மற்றவர்கள் உங்களை எவ்வாறு நடத்துவார்கள், அது நல்ல விதமாகவோ அல்லது மோசமான விதமாகவோ இருந்தாலும் சரி என்பதை நீங்களேதான் தீர்மானிக்கிறீர்கள். பிறரின் பார்வையில் நீங்கள் எத்தகைய ஒருவராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை முழுமையாக கருத்தில் கொள்வதும் ஒருவேளை நீங்கள் செலவிடக்கூடிய மிகவும் பயனுள்ள நேரமாக அமையும். பின்னர் அந்த நிலையை மறுக்க முடியாத வகையில் அடைவதற்கு தேவையான அனைத்தையும் செய்யுங்கள். அதோடு உங்கள் பிம்பத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் உங்களை உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும் குழுக்களில் நீங்களும் இடம்பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை மனசாட்சியுடன் செய், நேர்மையுடன் செய், சிறப்பாகச் செய். அப்போது நீ கட்டமைக்கும் பிம்பம் உண்மையானதாக இருக்கும். அது நீயாகவே இருப்பாய்.